நேற்று நடந்த ஏசியா கப் T20 சூப்பர் 4 மேட்ச்சில் இந்தியா பாகிஸ்தான் மோதினாங்க. இந்தியா பாகிஸ்தானை ரொம்ப எளிதாக வீழ்த்தினாங்க. சூரியகுமார் யாதவ் பத்திரிகையாளர் சந்திப்பில் பாகிஸ்தானை பற்றி பத்திரிகையாளர் கேட்டதுக்கு இது ஒரு போட்டி, அதாவது இந்த ரைவல்ரி அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு டீம்கிட்ட அவங்க நம்ம 10 மேட்ச் ஆடும்போது அவங்க ஒரு 5 மேட்ச், நம்ம ஒரு 5 மேட்ச்னு ஈக்குவலாக மாறி வின் பண்ணும்போது தான் அது ரைவல்ரியை சேரும். மற்றபடி இல்லைனா அதெல்லாம் ஒரு போட்டி, சிறந்த போட்டி மனப்பான்மை உள்ள டீமு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு சரிசமமான டீமே பாகிஸ்தான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பார். இன்னொன்று, பாகிஸ்தான் வீரர்களும் பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மாவை பயங்கரமாக சீன்றது, கில்லை சீன்றதுன்னு இருந்தாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அதுக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு அபிஷேக் சர்மா அடித்ததுக்கு மேலே இவர் என்ன பண்ணார்னா, செய்தியாளர் சந்திப்பில் வேணவே வேணாம், இந்த மாதிரி போட்டி பாகிஸ்தான்லாம் ஒரு பயங்கரமான எதிர் டீமு, இந்த போட்டி மனப்பான்மைலாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவங்க எங்களுக்கு ஈக்குவலான டீம்லாம் சொல்லவே சொல்லாதீங்க, உண்மையிலே அவங்க எங்களுக்கு ஆப்போனண்ட்டுக்கு ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே ஒர்த்து இல்லை தான். அவர் சொன்னது பார்த்திங்கன்னா உண்மை தான், ஒர்த்தே இல்லை தான். ஒரு காலத்தில் சயித் அன்வர், இன்ஸ்மா முல்லக்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு போட்டி மனப்பான்மை, பாகிஸ்தான்லாம் ஒரு டீம் அப்படின்னா நல்ல ஒரு சிறந்த டீமாக இருந்தது தான். இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். அதனால் இதை எடுத்து ஏற கட்டிட்டு இந்த திமிருத்தனத்தெல்லாம் விட்டுட்டு கிரிக்கெட்டு நல்லா ஆட போடுங்க. அப்புறம் முறைக்கலாம், இது பண்ணலாம், அப்புறம் துப்பாக்கி வச்சு சுடலாம், எல்லாம் பண்ணலாம். தேவையில்லாத விஷயம் இதெல்லாம். அதனால் பாகிஸ்தான் இதோடு இந்த பழக்கத்தை விட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். மற்றபடி அவர் சொன்னது 100% உண்மை தான்.